மிதமான மழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்க. பகல் நேரங்கள்ல ஒரு பக்கம் கடுமையான வெயிலுடைய தாக்கம். மே மாதமே பரவாயில்லங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வெப்பநிலை பொறுத்தவரை சில மாவட்டங்கள்ல பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பாக புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் மிக கடுமையான வெப்பம் பகல் நேரங்கள்ல பதிவாகி வருகிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல அனல் காற்று வீசினதை நம்ம பார்த்தோம். இரவு நள்ளிரவு நேரங்கள்ல ஒரு சில பகுதிகளில் பரவலாக ஒரு லேசானது முதல் மிதமான மழை வரை எதிர்பார்க்க முடியும் பகுதியாக. எல்லா இடங்களுக்கும் கனமழையினுடைய தீவிரம் இருக்கு. வரக்கூடிய ஜூலை 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் பரவலாக நமக்கு அந்த காலகட்டங்களில் நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும். ஆனால் தற்போதைக்கு மழை வாய்ப்பு பொறுத்தவரை பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை கணிசமாக அதிகரித்தும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னடா வெயிலுடைய தாக்கம் இவ்வளவு அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. மழையும் ஒரு பக்கம் தீவிரமா வரதான் போகுது. ஜூலை 2வது வாரத்தில் மிக தீவிரமான மழை பொழிவையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். குறிப்பாக 8ஆம் தேதிக்கு பிறகு, ஜூலை 8க்கு பிறகு படிப்படியாக அந்த பருவமழையினுடைய தீவிரம் கணிசமாக ஒரு சில மாவட்டங்களில் அதிகரிக்கும். அதன் பிறகு வரக்கூடிய 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் மாவட்டம் முழுவதுமாகவே பரவலாக மழை பொழிவையும் கொடுக்கும். நிச்சயமாக இந்த சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு தற்போது வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் மீண்டுமாக நமக்கு மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்கு. இரவு நேரம் மழை பொழிவாக தொடர்ச்சியாக எதிர்பாருங்க. அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழை வரை மட்டுமே இந்த உள் மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கப்படுது. நள்ளிரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகலாம். ஆனால் மாவட்டம் முழுவதும் இல்லாமல் பகுதியாக இருக்கும். ஆகவே வட தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம், ஏதேனும் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் அதிகபட்சமாக எதிர்பாருங்க. ஒரு கனமழையினுடைய தீவிரம் தற்போதைக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கு. இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை இந்த நேரங்களில் நமக்கு அந்த சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாமே தவிர அதிக அளவில் மழைக்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது. மிக கனமழையோ இல்லை அதி கனமழையோ தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக ஜூலை ஏற்கனவே சொன்னது போல 12 முதல் 15 தேதிகளுக்குள்ள இந்த மழையானது தீவிரமடையும். அடுத்தபடியாக நம்ம தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த கடலோர பகுதிகள், கடல் ஒட்டிய இடங்களில் ஒரு லேசானது முதல் மிதமான மழை கிடைக்கும். மற்ற இடங்களில் அதிக அளவு மழை எதிர்பார்க்க முடியாது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக அவ்வப்போது காணப்படும். இரவு நேரங்களில் ஒரு மிதமான மழை ஏதேனும் சில இடங்களில் எதிர்பாருங்க. ஆனால் நம்ம கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக தீவிரமாக இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டு அறிவிக்கப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் இருக்கும். இந்த மலை பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது அதிக அளவில் மழை இல்லாமல் குறைஞ்சபட்சம் லேசான மழையும் அதிகபட்சம் மிதமான மழையுமாக தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம். பருவமழை தீவிரமாகி கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் ரொம்பவே நமக்கு பருவமழை தீவிரமாக இருக்கு. நிறைய அணைகள் வேகமாக நிரம்பி வருக நம்ம பார்க்கிறோம். அதே போல மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவும் நிச்சயமாக அதிகரிக்கும். ஏற்கனவே நம்ம ஒகேனகல் போன்ற பகுதிகளில் கணிசமாக நீர்வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கியாச்சு. தொடர்ந்து நமக்கு நீர்வரத்து அதிகரிக்கும். இந்த மாத இறுதியில் அதிக அளவு தண்ணீர் வரத்து, குறிப்பாக இந்த மேட்டூர் பகுதிகளில் அதிக அளவு நமக்கு அந்த நீர் வரத்துங்கிறது அதிகரிக்கும். காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் மிக கனமழை முதல் அதி கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க.